அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு பதிவு, யாரும் தள்ளிடாதீங்க. இது என்னன்னு தெரியுங்களா? ஒரு கத்திரிக்காய். ஆனால் இந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஒரு புழு ஒன்று இருக்கும் கட் பண்ணால். ஆனால் அந்த புழு போன வழி தடம் எதுவுமே இதில் தெரியாது. ஆனால் இதுக்குள்ளே ஒரு புழு இருக்கும். சாதாரண ஒரு கத்திரிக்காய்க்குள்ளேயே ஒரு புழு இருக்குது. ஆனால் அதே போல தான் மனிதனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா என்பது கடவுளை தேடி போகின்ற ஒரு ஆத்மா. இந்த உலகம் என்பது மனிதன் தெரிந்தே வாழ்கின்ற உலகம். ஆனால் கடவுள் கூட இந்த உலகத்தில் தெரிந்து வாழ முடியாது, மறைந்து தான் வாழ்வார்கள். ஆனால் நமக்கு மட்டும்தான் கடவுள் இந்த உலகத்தில் தெரிந்து வாழும்படி ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் யாரும் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்ததே கிடையாது. பணம் உள்ளவர்களும் சரிதான், பணம் இல்லாதவர்களும் சரிதான். ஏனென்றால் இந்த அழகான உலகம் கிடைத்தும் நாம் நிம்மதியாக வாழ்வதில்லை. காரணம், நாம் மனிதனை நேசிக்க மறந்துவிட்டு, மனிதனுக்கு உதவி செய்ய மறந்துவிட்டு, மனிதனுக்கு நாம் வாழ்வதற்காக எல்லா தீமைகளும் நாம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் நாம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? மனிதனுக்கு மனிதன் உதவி செய்ய வேண்டும், மனிதனை நேசிக்க வேண்டும், மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மனிதன் வாழ்கின்ற இந்த உலகத்திலே இத்தனை அற்புதமான வானம், பூமி, காற்று, நீர், நெருப்பு, மரங்கள், பூச்சிகள், மனிதன் வாழ்கின்ற அனைத்தும் இங்கே கிடைக்கின்றது. ஆனாலும் நாம் நிம்மதியாக வாழ்வதில்லை. ஆனால் மறைந்தே வாழ்கின்ற கடவுள், அவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் முடிந்தவரை மற்றவருக்கு நல்லது செய்ய வேண்டும். பாவங்கள் செய்யக்கூடாது, தீமைகள் செய்யக்கூடாது. மனிதனுக்கு நீங்கள் செய்யும் உதவி, பசியை தீர்ப்பது, உங்களிடம் உதவி என்று வந்து கேட்டால் அவர்கள் உதவி செய்வது, இது எல்லாம் நீங்கள் செய்தால் நன்மை அவர்களுக்கல்ல, உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். நீங்களும் அந்த கடவுள் வாழ்கின்ற உலகத்திற்கு போக வேண்டும் என்றால் உங்களால் முடிந்தவரை மனிதனுக்கு உதவி பண்ணுங்கள், மனிதனை நேசியுங்கள், புண்ணியத்தை சேருங்கள். நீங்களும் அந்த சொர்க்கத்தை போய் அடைவீங்க. இதை தான் எல்லாம் கடவுள்னு சொல்கிறாங்க. மனிதனுக்குள் ஒரு ஆத்மா இருக்குன்னு ஏசப்பாவும் சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த தெய்வங்களும் சொல்லுகிறது, இந்து மதத்தை சேர்ந்த தெய்வங்களும் சொல்கிறது. அதனால் முடிந்தவரை மனிதனுக்கு நன்மைகளை செய்யுங்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.